الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال النبي عليه الصلاة والسلام الحجاج والعمار وفد الله إن دعوهم فأجابه وإن سألوه فأعطاه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள மிக முக்கியமான கடமைகளில் ஒரு கடமையான ரமதான் மாதத்துடைய நோன்பை பிடித்து முடித்துவிட்டு அந்த கடமைகளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கடமையாகிய ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். அதனால ஹஜ்ஜுடைய அந்த அமலுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயும் சொன்ன சில விடயங்களை இன்றைய தினம் பார்க்கலாம். முழு உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகமும் நீரால் நிரப்பப்பட்டிருந்தன. அதற்கு பின்னால முதலாவது ஒரு இடத்துல தான் அல்லாஹ் நிலத்தை உருவாக்கினான். அது முழு உலகத்துல நடுவுல அமைந்திருக்குது. அந்த நிலம் உருவாக்கப்பட்ட இடத்துல தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல்லாஹ்வை, கஅபத்துல்லாஹ்வை அமைத்திருக்கிறான். அதனால முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு முதலாவது அல்லாஹுவை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி அந்த கட்டப்பட்ட அல்லாஹுடைய மாளிகை, இறை இல்லம், அது மக்கமா நகரிலே அமைந்திருப்பதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆன்ல மக்கா என்ற வார்த்தையை பாவிப்பதை அல்லாஹ் அதற்கு மாற்றமாக பக்கா என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றான். பக்கா என்றாலும் மக்கா என்ற அர்த்தத்தை தாங்குவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள்.
குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்கு என்று ஆரம்பமாக வைக்கப்பட்ட இறை இல்லம் லல்லதி பிபக்கா, மக்கா என்ற ஊரில் அமைந்திருக்கிறது. அந்த ஊர் முபாரக்கன், பரக்க செய்யப்பட்ட ஊர், அபிவிருத்திகள் நிறைந்த ஊர். வஹுதன் லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஊர். மேலும் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே தெளிவான நம்முடைய அத்தாட்சிகள், நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. அதிலே ஒன்று தான் மகாமு இப்ராஹிம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் பதிந்த அந்த இடமும். அந்த ஊர் எப்படியான ஊர்? வமன் தஹலஹு கான ஆமினா, அந்த ஊரில் யாரு நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. அதனால வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்களின் மீது கடமை. ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அந்த ஊருக்கு செல்வதற்கும் அந்த ஊரில் இருக்கிற நேரத்திலேயும் அவர் விட்டு விட்டு போகக்கூடிய நேரத்தில் குடும்பத்திற்குரிய செலவுக்கும் யாரு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த பைத்துல்லாஹ்வை நாடி ஹஜ் செய்வது கடமை. ஒமன் கஃபர், யாராவது இதை நிராகரித்து விட்டால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தார்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் அனைத்து தேவைகளை விட்டும் நீங்கியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது பைத்துல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து அதற்கு அஸ்திவாரமிட்டதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தினால் அந்த சுவர்கள் இடிந்து வீழ்ந்ததனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் வந்து அதை கட்டுகின்றார்கள். அவர்கள் கட்டியது மிகப்பெரிய ஒரு சாதனை, சாதாரணமான வேலை அல்ல. முழு உலகத்தில் உள்ள அனைத்து இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகளுக்குரிய தலைமை. ஆனால் அதை கட்டிவிட்டு நான் பெரிய சாதனை செய்ததாக நினைக்கல்ல. ஒரு சிலர் எங்கேயாவது ஒரு மூலையில் உள்ள ஒரு பள்ளியை கட்டிட்டு நாங்க கட்டினோம், எங்கட ஃபேமிலி கட்டினாங்க, நாங்க அதற்கு அப்படி செஞ்சோம் இப்படி செய்தோம் என்றெல்லாம் கூறுவார்கள். முழு உலகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுடைய தாய் அந்த பைத்துல்லாஹ்வை கட்டிவிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட முதலாவது துஆ, யா அல்லாஹ், என்னுடைய புறத்திலிருந்து ஒரு சின்ன ஹிதமா, உன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீ என்ன பாவித்திருக்கிறாய், அதனால என்னுடைய இந்த ஹிதுமத்தை நீ ஏற்றுக்கொள், கபூல் செய். வைதி யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாஈல் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஹஜ்ரத் இப்ராஹீமும் ஹஜ்ரத் இஸ்மாஈலும் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அதிலே இருந்த அந்த அஸ்திவாரங்களுக்கு மேலால சுவரை உயர்த்தியதற்கு பின்னால துஆ செய்கிறார்களே, அல்லாஹ் இந்த நம்முடைய இந்த சின்ன முயற்சியை ஏற்றுக்கொள், கபூல் செய். இரண்டாவது கேட்ட துஆ என்ன? ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக்கிவிடு, உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு. வமின் ஸுர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், என்னுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஒரு சமூகமும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக்கி என்ற கேட்ட துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் உள்ள இடங்களில் ஆக சிறந்த இடம், அனைத்து நபிமார்களும் வந்து போன இடம், பல லட்சக்கணக்கான மலக்குமார்கள் அடிக்கடி இறங்குகின்ற இடம், அல்லாஹுடைய 120 ரஹ்மத் ஒவ்வொரு நாளும் இறங்கக்கூடிய இடம். 120 ரஹ்மத் ஒரு நாளைக்கு இறங்குகின்றது. அது 60 ரஹ்மத் அதை தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, 40 ரஹ்மத் அங்கே தொழக்கூடியவர்களுக்கு.
20 அருள் ரஹ்மத் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 300க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அந்த பைத்துல்லாஹ்வை சூழ உள்ள இடங்களில் அடங்கி இருப்பதாக அறிஞர்களில் பலர் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் அந்த மக்கா நகரம். அதை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், முபாரக்கன், அங்கே பரக்க செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஆழமாக பார்த்தோம் என்றால் அங்குள்ள பரக்கத்துகள் எங்களுக்கு விளங்கும். இந்த ரமதான்ல கூட வளமையை விட மிக கூடுதல் மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்ததாக கேள்விப்பட்டோம். எப்படியும் 3 மில்லியனை விட அதிகமானவர்கள் கூடியிருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த முழு மாதம் தஹஜ்ஜுடைய கியாமுல் லைல் தொழுகை முடிந்துவிட்டு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளால அந்த 30 லட்சம் 35 லட்சம் மக்களுடைய ஷஹருடைய முழு தேவையும் பூர்த்தியாகுது. எங்கட வீட்டுல ஒரு 500-1000 பேருக்குரிய ஒரு பங்கன், நாங்க வார கணக்கில் ஏற்பாடுகளை செய்வோம். முத்தவர்களுடைய இஃப்தாருடைய தேவை, ஷஹருடைய தேவை, அது அனைத்தும் எந்த ஆரவாரமும் இல்லாமல் பூர்த்தியாகுது. அதற்கு பின்னால் ஹஜ்ஜில அதைவிட சிலவேல கூடுதலாக ஒன்று சேருவார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள், தானிய காய்கறி வகைகள், மாமிசங்கள், பல வகைகள், எந்த ஒன்றுக்கும் இதுவரைக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்ட வரலாறை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், முபாரக்கன், அது பரக்க செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரக்கத் அபிவிருத்தி எங்கிருந்து எப்படி வருகிறது என்று நாம் யோசித்தோம் என்றால் நம்முடைய சிந்தனைக்கு படாது. இது அல்லாஹுடைய குதரத்தால நடக்குது. வஹுதன் லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுகின்றான் அந்த பைத்துல்லாஹ்வின் மூலமாக. எத்தனையோ பாவிகள், அநியாயக்காரர்கள், பாவம் செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்கள், ஷிர்க்ல குஃப்ரில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே வந்து அதை பார்த்து திருந்திய பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். முழு உலக மக்களுக்கும் அதை நேர்வழி காட்டிக்கொண்டே இருக்குகின்றது. அதையும் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள். அங்கே சில நேரங்கள்ல முந்தைய ஆரம்பத்தில் எல்லா ஹரத்துடைய வாசல்களையும் திறந்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது குறிப்பிட்ட 1-2 வாசல்களை மட்டும் திறந்து வைத்திருக்கிறார்கள். ரூஃப் டாப்ல போய் யாராவது அந்த வாசல்களை பார்த்தா அத்துணை வாசல்களாலும் மக்கள் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும். அந்த மத்தாஃபுக்கு தவாப் செய்யற இடத்திற்கு யாருமே வந்தவர்கள் இடவசதி இல்ல, நெருக்கடிந்து திரும்பி போன வரலாறு இல்ல. வரவர்கள் அத்துணை பேர்களையும் அது உள்வாங்கிக் கொண்டே இருக்குது. எத்துணை 1000 எத்துணை லட்சம் பேர் வந்தாலும் அவர்களுடைய தவாஃபை முடித்துக் கொண்டு தான் செல்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், இவ்வாறு நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவான அத்தாட்சிகள். அதில் ஆக முக்கியமானது தான் மக்காமு இப்ராஹிம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த ஒரு கல். அவர்கள் ஒரு கல்லில ஏறி பைத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லு முழுகு மாதிரி மாறி அவர்களுடைய 2 பாதங்களையும் தனக்குள்ளே எடுத்துக்கொண்டது. எத்தனாயிரம் வருடம், சுமார் 4000 வருடத்திற்கு மேற்பட்ட காலம், அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த அவர்களுடைய கால்பட்ட பாதம் அப்படியே இருக்கிறது. தவாஃப் முடித்ததற்கு பின்னால தவாஃபுடைய சுன்னத்தான 2 ரக்காத் இருக்குது. ஒரு சிலர் நேரா மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தொழுவார்கள். அவ்வாறு தொழுவது அல்ல. இந்த தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அது இடைஞ்சல். ஹரத்தில் எங்கு தொழுதாலும் அந்த தொழுகை நிறைவேறிவிடும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்தை அந்த கல்லு உள்வாங்கி, அதுதான் ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு கிளிக்கூண்டு மாதிரி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஒரு கல்லு ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பாதங்களையும் தனக்குள்ளே பதித்திருக்குது. மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த ஊரிலே நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு. மனிதர்கள் என்ற மனிதர்கள், கொலைக்காரர்கள் நுழைந்தாலும் அந்த ஊருக்குள்ளே வைத்து கொலைக்குரிய தண்டனை கொடுக்க முடியாது. ஹரத்துக்கு வெளியில கொண்டு வந்து தான் அது கொலையோ மற்ற குற்றங்களோ அதற்குரிய தண்டனைகள் நிறைவேற்றுவது ஹரத்துக்கு வெளியில. ஹரத்துடைய எல்லைக்குள்ளால வைத்து யாருக்கும் ஏன்? அதனால தான் ஹராமுடைய நேரத்தில் வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது கூட ஹராம்.
அந்த பிராணிகள் ஆரம்ப காலத்தில் இப்பொழுது இல்ல. ஆரம்ப காலத்துல வேட்டை பிராணிகள் கூட மனிதர்களை கண்டு பயந்து ஓடாது. அவைகளுக்கு கூட தெரியும் இங்க எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். அங்கே சென்றவர்களுக்கு தெரியும் சிலவேளை இது எந்த நாள் எந்த திகதி என்று கூட அவர்களால் யோசிக்க முடியாத அளவுக்கு அதிலே மெய்மறந்து விடுவார்கள். ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாபை ஒருவர் கொலை செய்து விடுகிறார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லோ வஜத்து ஃபீஹி காத்திரல் கத்தாபி மா மஸஸ்துஹு, என்னுடைய தந்தை கத்தாபை கொலை செய்தவரை ஹரத்துக்குள்ளே நான் கண்டாலும் அவனை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஹத்தா யஹ்ருஜ மின்ஹு, அவன் ஹரத்துக்கு வெளியில வரணும், வந்தால் தான் கொலைக்குரிய தண்டனை கொடுப்பேன். ஹரத்துக்குள்ளே வைத்து அவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்? அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பான பல அருள்கள் அல்லாஹுடைய தஜல்லியாத் இறங்கக்கூடிய, அல்லாஹுடைய நூறுகள் இறங்கக்கூடிய, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் தான் அந்த பைத்துல்லா அமைந்திருக்கிற அந்த ஹரம் ஷரீப். பைத்துல்லாவை சூழ உள்ள பகுதியும் அந்த பைத்துல்லாவையும் சேர்த்து 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அங்கே துஆ செய்தால் கபூலாகும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அது பைத்துல்லாவுக்கு உள்ளே உள்ள பகுதி. அதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் உள்ள பகுதி, ருக்குனுல் யமானி என்ற அந்த மூலை, சஃபாவுடைய மர்வாவுடைய 2 மலைகள், ஜம்சம் கிணறு அமைந்திருக்கக்கூடிய இடம், அதே போன்று இன்னும் பல இடங்களை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடங்களில் துஆ செய்தால் துஆ கபூலாகும், சீக்கிரமாக கபூலாகும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி தான் அந்த ஜம்சமுடைய நீர். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாகத்தால் துடித்த நேரத்தில் அவர்களுடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கும் இங்கும் ஓடி தண்ணீர் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் கால் அடித்த அந்த இடத்துல வெளியான அந்த நீர் ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் இருந்தது. 8,000 வருடம் அன்று முதல் இன்று வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதில் அல்ல இதுவரைக்கும் நீர் வற்றியதாக வரலாறு இல்ல. அந்த சவுதியுடைய கணக்கின்படி ஒரு நிமிஷத்திற்கு 900க்கும் 1000 லிட்டருக்கும் மத்தியில ஒவ்வொரு நிமிடத்திற்கு அங்கிருந்த நீரை வெளியாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரமதானுடைய காலத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் லிட்டர் நீர் அங்க ஹரத்தில் விநியோகிக்கப்படுகிறது. ரமதான் அல்லாத காலத்தில் 7 லட்சம் லிட்டர் அங்க ஹரத்தில் விநியோகிக்கப்படுகின்றது. ரமதான் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல மதீனாவுக்கு டெய்லி 400 டன் அந்த நீர் அனுப்பி வைக்கப்படுகின்றது. ரமதான் ஹஜ்ஜுடைய காலம் அல்லாத மற்ற காலங்களில் 150 டன் டெய்லி அந்த நீர் அங்கே அனுப்பி வைக்கப்படுகின்றது. இது 2 ஹரம்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, இது அல்லாமல் முழு உலகத்திற்கு மக்கள் எடுத்து செல்கிறார்கள், சுமந்து கொண்டு செல்கிறார்கள், அங்கிருக்கிற நிலத்தில் குடிக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுவரைக்கும் அந்த நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட வரலாறு இல்லை. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்தி மாஉ ஜம்சம், உலகத்தில் உள்ள நீர்களில் ஆக சிறந்த நீர் அந்த ஜம்சமுடைய நீர். வேறொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு, ஜம்ஸமுடைய நீரை யார் எந்த நியத்தை வைத்து குடிப்பாரோ அந்த நியத்தை அல்லாஹ் கபூலாக்குவான். ஃபைன் ஷரித்தஹு லிஷிஃபாயிக, உங்களுக்கு சுகம் கிடைக்கணும் என்று குடித்தீர்கள் என்றால் அதன் மூலம் அல்லாஹ் சுகத்தை தருவான். ஃபைன் ஷரித்தஹு லிஷபஇக, உங்களோட வயிறு நிறையணும், பசி போகணும் என்று நினைத்தால் உங்களோட பசி அல்லாஹ் போக்கி விடுவான். உங்களோட தாகம் தீரணும் என்று நினைத்து குடித்தால் தாகத்தை தீர்த்து வைப்பான். நிறைய வரலாற்று சான்றுகளும் இருக்குகின்றது.
இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அநேகமாக அவர்கள் அல்லது அவர்களுடைய தந்தை ஒரு நாள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹரம் ஷரீஃபில் இருக்கிறார்கள், பைத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதனுடைய தேவை ஏற்படுகின்றது. இப்பொழுது சிறுநீர் கழிக்க வெளியில போனா இந்த இடம் பறிபோய்விடும், என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய மூளையை, சிந்தனையை யோசிப்பதை விட்டுவிட்டு மீண்டும் வயிறு நிறைய ஜம்சம குடிக்கிறாங்க. தண்ணி குடித்தால் இன்னும் சிறுநீருடைய தேவை அதிகமாகும். அது அவர்கள் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு எந்த நீயத்தில் குடித்தாலும் கபூலாகும் என்பதை வைத்து அவர்கள் குடிக்கிறார்கள். எனது சிறுநீருடைய தேவை வரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து வெளியாகிற வரைக்கும் அவர்களுடைய சிறுநீருடைய தேவை வரவில்லை என்று சரித்திர கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப வேளையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார். விரோதிகளுடைய விரோதங்களும் அவர்களுடைய தாக்குதல்களும் மிக அதிகமாக இருந்தது. இரண்டாவது ஒரு ஆள்கிட்ட கூட கேட்கல அது யாரு நபி அவர்கள் என்று. ஒரு மாதம் பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து ஹரம் ஷரீஃப்ல இருந்து ஒரு மாதத்திற்கு பின்னால தான் நபி அவர்களை கண்டுகொள்கிறார்கள். அந்த ஒரு மாதமாக தான் தாகத்திற்கு குடித்ததும் ஜம்சம், என்னுடைய பசிக்கு உணவாக இருந்ததும் ஜம்சம் என்று ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இவ்வளவு புனிதம் நிறைந்த அந்த இடம், அல்லாஹுடைய பல அருள்கள் அத்தாட்சிகள் அடிக்கடி காணக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு அமல் செய்தால் 1,00,000 அமலுக்கு சமம். 2 ரக்காத் தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுத நன்மை. ஒரே ஒரு ரியால சதக்கா கொடுத்தால் 1,00,000 ரியால் சதக்கா கொடுத்த நன்மை. ஒரே ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. அதைவிட விசேஷம் என்னண்டா, பைத்துல்லாவை கண்ணால் பார்ப்பதும் நன்மைதான். உலகத்துல மற்ற மஸ்ஜிதுகளை பார்ப்பதற்கு நன்மை இல்லை, பைத்துல்லாஹவை கண்ணால பார்த்து கொண்டிருப்பதும் நன்மை. அதே மாதிரி எங்கட முஸ்ஹப், எங்கட குர்ஆனை பார்ப்பது, மொபைல் போன்ல உள்ள குர்ஆன் அல்ல, இந்த எங்கட மஸ்ஜிதில் உள்ள அந்த குர்ஆன், இந்த மொபைல் போன்ல உள்ள அந்த குர்ஆனுக்குரிய சட்டம் வேற. அது ஒரு எப்ல இருக்குது. சில வேளை அதோட நாங்க சில வேளை வாஷ்ரூமுக்கு போவோம், அந்த குர்ஆன் அல்ல. மஸ்ஜிதுகள் இருக்கிற குர்ஆன்ல ஓதுவது தான் சிறந்தது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். சில நிர்பந்தமான கட்டங்கள்ல, பிளைட்ல, விமானத்துல, டிராவலிங்ல அல்லது அந்த நேரத்தில் குர்ஆன் கிடைக்காத பட்சத்தில் மொபைல் போன் குர்ஆனை ஓதலாம். அது அல்லாத இந்த இந்த குர்ஆனை பார்ப்பதும் நன்மை என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. பெற்றோருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதும் நன்மை. 3 வஸ்துக்களை பார்ப்பதற்கும் நன்மை. ஒன்று தாய் தந்தையுடைய முகம், 2வது அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆன், 3வது பைத்துல்லாஹ். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இந்த பாக்கியத்தை அடையணும் என்று உலகத்தில் உள்ள எல்லோருமே விரும்புவார்கள். ஹஜ்ஜை செய்கிறவர்களுக்கு நிறைய நன்மைகளை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் கூலியாக இல்லை. உலகத்தில் மற்ற அமல்களுக்கு நன்மைகள் தான் 100, 700, 1000, 7000, 7,00,000 எல்லாம் நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்ல. அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ். ஹாஜிமார்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய படையில் உள்ளவர்கள். இந்த அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதில் கூறுவான், அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி, இதுல வெறும் பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக அல்ல. மன் ஹஜ்ஜ லில்லாஹ், என்னுடைய கடமை, எனக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்ற இந்த கடமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி யாராவது செய்கிறார், லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். மிக முக்கியமான 2 நிபந்தனைகள். ஒன்று, தகாத வேலைகளில் ஈடுபடக்கூடாது.
இஹ்ராமுடைய காலத்தில் தன்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவில கூட இஹ்ராமுடைய வேலையில் ஈடுபடக்கூடாது. வலம் யஃப்சு, கெட்ட பேச்சுக்களை யாரு பேசலையோ சில வேளை அங்க கொஞ்சம் ஆத்திரங்கள் வரும், கோபங்கள் வரும். எங்களை அழைத்து செல்லக்கூடியவர்கள் எப்படி எப்படியோ பேசிக்கொண்டு ஆசை காட்டி அழைத்துக் கொண்டு, ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அங்க போய் பார்த்தா நேர் மாற்றமாக இருக்கும். சில வேளை கோபங்கள் வரும், ஆத்திரங்கள் வரும், வேகம் வரும். அதனால தான் குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபர்த ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். சில குறிப்பிட்ட மாதங்கள் தான் ஹஜ்ஜுடைய காலம். இந்த ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த மாதங்கள் யாரின் மீதாவது ஹஜ் கடமையானால் ஃபலா ரஃபஸ, கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், அங்கே விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அதைத்தான் நபி அவர்களும் சொன்னார்கள். யார் ஹஜ்ஜில செய்கிறார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, கெட்ட வேலைகளை செய்யவும் இல்ல, கெட்ட பேச்சுகளை பேசவும் இல்லாண்டா ரஜ அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அவர் மீளுகிறார் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் ஹஜ்ஜுக்கு போய் வந்த ஹாஜிமார்கள்ட்ட விசேஷமாக நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்பது கூட சுன்னா. ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. பல நாட்களுக்கு அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால ஹாஜிகளை சந்திக்கும் பொழுது எனக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்பதும் சுன்னா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறந்த உயர்ந்த இந்த அமலை செய்யணும், அந்த மண்ணை மிதிக்கணும். ஒரே ஒரு தடவையாவது கண்ணால பைத்துல்லாவை நேரடியாக பார்க்கணும். மதீனா நகருக்கு வரணும். அங்கே மஸ்ஜிது நபவியில தொழணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய, அவர்களுக்கு அங்கே போய் நாங்க சலாம் சொன்னால் எங்களுக்கு நேரடியா பதில் சொல்லுகிறார்கள். அங்கே இந்த ரவுதாவுக்கு முன்னால போய் சலாம் சொல்லணும் என்று ஆசைப்படாதவர்கள் உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லோரின் மீதும் அல்லாஹ் இதை கடமையாக்கல்ல. யாரு வசதி படைத்திருக்கிறார்களோ, அதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஒரு சிலர் அவர்களுடைய ஆசையுடைய உச்சகட்டம் கடமை இல்ல, இருந்தாலும் பல வருடமாக பணங்களை சேர்த்து உண்டியல் போட்டு சீட்டுகளை போட்டு எப்படியாவது ஹஜ் செய்யணும் என்று முழு உலகத்திலிருந்து மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலிருந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். சில விவசாயிகள் 10 வருஷமாக 15 வருடமாக, சில பெண்மணிகள் 20 வருடமாக 25 வருடமாக சின்ன சின்ன தொழில்களை செய்து எப்படியாவது ஹஜ் செய்யணும் என்று ஆசைப்பட்டு போனவர்களும் இருக்குகின்றார்கள். ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். கடமை இல்லாத பலர் நிறைவேற்றுகின்றார்கள், ஆனால் கடமையான பலர் செல்லாமல் இருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தில் ஹஜ்ஜு கடமையான பலர் இருக்கிறாங்க. கடமையானவர்களில் இன்னொரு விகிதாச்சாரம் தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆனால் கடமையானவர்களில் இன்னும் பலர் ஹஜ்ஜுக்கு செல்வதில்லை. அவர்கள் நொண்டி காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எங்கட கையில இப்ப பணம் இல்ல, எங்கட கையில இப்ப பணம் இருக்கணும் இல்ல. அவர் சொல்றாரு, எந்த வீடு இருக்குது, எந்த பிசினஸ் இருக்குது, வேற எந்த பணம் இல்ல. ஒருவருக்கு வீடு எவ்வளவு பொறுமதியான வீடு, குளிரும் வெயிலில் இருந்தும் அவரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வீடு. உதாரணமாக நாட்டு சைட்லாண்டா ஒரு 5 மில்லியனுக்குள்ள கிராமங்கள்ல தாராளம் ஒரு வீட்டை கட்டலாம். இங்க கொல்பிட்டி இல்ல, மற்ற நகரங்கள்ல வேணுமெண்டா ஒரு 10 மில்லியன், ஒரு 20 மில்லியன், 2 கோடியில சாதாரணமான ஒரு வீட்டை வாங்கலாம், கட்டிடலாம். ஆனால் ஒரு ஆள்கிட்ட 5 கோடி பொறுமதியான வீடு இருக்குது, 10 கோடி பொறுமதியான வீடு இருக்குது. அவருக்கு தாராளம் வெயில் குளிரிலிருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ள 1 கோடியில வீடு வாங்கணும் என்ற அந்த வீட்டை விற்கணும். அவருடைய பிசினஸ், அவருடைய வருமானம், என்னுடைய மனைவி மக்களுடைய செலவுக்கு மாதம் 1 லட்சம் வருமானம் இருந்தா போதும். அவருடைய பிசினஸ் இருந்து 3 லட்சம் வருமானம் வருது. அவருக்கு கேபிட்டல் 1 கோடி இருந்தா போதும். அவருடைய பிசினஸ்ல கேபிட்டல் 5 கோடி இருக்குதுண்டா அந்த பிசினஸ் அவர் குறைக்கணும். ஏன்? அவருக்கு ஹஜ் கடமை.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு சிலர் கூறுகிறார்கள், இந்த கையில பணம் இல்ல, இந்த வீடு மட்டும் தான் இருக்குது, என்னுடைய இந்த நான் பிசினஸ் செய்யற இந்த கடை மட்டும் தான் இருக்குது, அல்லது இந்த ஃபேக்டரி மட்டும் தான் இருக்குது, அல்லது காணி பூமிகள் இருக்குது. எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போய் வருவதற்குண்டான உடல் தகுதி, உடல் ஆரோக்கியம், போவதற்கு தேவையான செலவு, அங்கே போய் இருக்கக்கூடிய 3-4 கிழமைக்கு தேவையான செலவு, அந்த ஒரு மாதம் என்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க முடியுமான செலவுக்கு போக மேல்மிச்சமாக இருந்தால் ஹஜ்ஜு கடமை. இதை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் நான் நினைக்கிறேன் எப்படிக்கும் இன்னும் 20-30% இஸ்லாமியர்களின் மீது ஹஜ்ஜு கடமை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால யாரின் மீது ஹஜ்ஜு கடமையாக ஆகி யார் அந்த ஹஜ்ஜை செய்யலையோ அவர்கள் மீது வந்திருக்கிற எச்சரிக்கையும் சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. மற்ற குற்றங்களுக்கு வந்திருக்கிற எச்சரிக்கையை விட ஹஜ்ஜை விட்டவர்களுக்குரிய எச்சரிக்கை மிக பயங்கரமானது. மன் வஜத சிஅத்தன் லிஐய ஹுஜ்ஜ, யாராவது மன் மலக்க ஸாதன் அவு ராஹிலத்தன் லிதுப்ரிகுஹு இலா பைத்தில்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய ஹராம்ல பைத்துல்லாஹ்வுல மக்காவுல போய் சேருவதற்கு ஒருவருக்கு பண வசதியும் ஒருவருக்கு வாகன வசதியும் இருந்து ஃபலம் யஹுஜ்ஜ அலைஹி, அவர் ஹஜ் செய்யாமல் இருந்தால் ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் ஒரு யூதனாக அவர் ஒரு கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும். வேற எந்த பாவத்திற்கும் இந்த அளவுக்கு கடுமையான தண்டனையை நபி அவர்கள் சொன்னதில்லை. முஸ்லிமாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து இஸ்லாமிய சூழல் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து இணைந்து கடமையான ஒரு ஹஜ்ஜை செய்யாததனால நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவன் ஒரு யூதனாக மரணித்தாலும் பரவாயில்லை, ஒரு கிறிஸ்தவனாக மரணித்தாலும் பரவாயில்லை, என் கடமையான மிக முக்கியமான ஒன்றை விட்டுட்டாரு. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் சில சஹாபாக்கள் அல்லது சில தோழர்களை வீடு வீடாக அனுப்பி யாரின் மீது ஹஜ்ஜு கடமையோ அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்ய சொல்லி, யாரின் மீது ஹஜ்ஜு கடமை இல்லையோ அவர்கள்ட்ட டெக்ஸ் வசூலிக்கணும் இந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். என்னுடைய பார்வையில் அவங்க முஸ்லிம்களே இல்லை, அதனால தான் அவர்கள்ட்ட டெக்ஸ் எடுக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு கடுமையாக இருந்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, இன்ன அப்தன் ஸஹத் லஹு ஜிஸ்மஹு, ஒரு அடியான் அவருக்கு 5 வருடம் முழு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து இந்த 5 வருடத்தில் அவர் வந்து என்னை சந்திக்காவிட்டால் கியாம நாள்ல அவர் என்னை சந்திக்கவே முடியாது என்று அல்லாஹ் கூறியதாக ஹதீஸ் குதுசியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஏழைகள் வறியவர்கள் பல வருடமாக கஷ்டப்பட்டு சேர்த்து செல்கிறார்கள். ஆனால் வசதியானவர்கள் வசதி படைத்த எங்களுடைய சமூகத்தில் உள்ள பலர்கள் இன்னும் ஏதோ சில நொண்டி காரணங்களை சொல்லிக் கொண்டு ஹஜ்ஜுக்கு போவதை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தன்னபி அவர்கள் சொன்னார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், அவசரமா கடமையான ஹஜ்ஜ செய்யுங்க. உங்களுக்கு தெரியாது அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும். 2020 வரைக்கும் அழகான முறையில செய்து கொண்டிருந்தோம். 2020-21 அந்த கொரோனா மூலமாக ஹஜ்ஜுக்கு போக கிடைக்கல. சிலவேளை அதில் எங்கள மரணித்தவர்கள் பலர் இருப்பார்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு கடமையானா லேட் பண்ணாதீங்க, அவசரமாக செஞ்சு முடியுங்க, அடுத்த வருஷம் என்று பிற்படுத்தாதீங்க. நீங்க சிலவேளை நினைப்பீங்க ஹஜ்ஜு செஞ்சா பணம் குறையும் என்று. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஹஜ்ஜின் மூலமாக செல்வத்தை அல்லாஹ் தருவான், பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், ரிஸ்களை விசீரணத்தை ஏற்படுத்துவான், இன்னும் பலவிதமான லாபங்கள் தருவதாக ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மற்ற கடமைகளில் நாங்கள் கவனம் செலுத்துவதை போன்று மாஷா அல்லாஹ் தொழுகையில நோன்புல ஜக்காத்துகள்ல கவனம் செலுத்துவதை போன்று ஹஜ்ஜு மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு இபாதா. அது கடமையாக செய்யாத
செய்யாதவர்களின் மீது மிக பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருப்பதன் காரணமாக கடமையானவர்கள், யாரு அதற்கு தகுதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் அவசரமாக இந்த கடமையை செய்து இதன் மூலம் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சக்தியை, அதற்குரிய சந்தர்ப்பத்தை, அதற்குரிய ஆசையை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் ஹஜ் செய்ய நாடி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. ஹஜ் கடமையாகியும் யாரு பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஆசையை போட்டு சீக்கிரமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை தந்திருவாயாக. நீதமான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன்.